கட்சி சேரன்னு ஒரு பாட்டு வந்திருந்தது. அப்போ திரும்புகிற இடம்லாம் அந்த பாட்டு தான், அப்புறம் ஸ்டெப்பு தான். ஸோ இது போயிட்டே இருந்துச்சு. அப்போ கீர்த்தி வந்து கேட்டார் யார் மியூசிக் டைரக்டர் போகலாம் அப்படின்னு சேர்க்கும் போது நான் சொன்னேன் சாயின்னு ஒரு அந்த கட்சி சேர பையன் எப்படி அப்படின்னு சொன்னோம். அப்போ ஆமா இல்லை ப்ரோ, நல்ல டேலண்டாக தான் இருக்கிற மாதிரி. இல்லை நான் போகிறேன், பாட்டு போட்டாலே பயங்கரமாக கத்துறாங்க, நீங்க போய் ஒரு தடவை கேட்குறீங்களா, ஒரு தடவை மீட் பண்றீங்களா, ஒரு பேங்க்லாம் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்களா, இல்லை உங்களுக்கு போகலனாலும் ஓகே, எனக்கு அவரோட ஒர்க் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, நான் சும்மா போறேன், இல்லை அப்புறமா கூட நான் ஒர்க் பண்ணிப்பேன், நான் போயிட்டு அவரோட பாட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு நான் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்னாலே, இல்லை ப்ரோ நான் போய் மீட் பண்றேன், நான் எல்லாம் கேட்டு வரேன்னு சொல்லிட்டு போனார். போயிட்டு அடுத்த நாள் வந்தாரு. வந்துட்டு ப்ரோ ஆசை கூடன்னு ஒரு பாட்டு போட்டு வச்சிருக்காரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எவ்வளோ ஹிட் ஆகும்லாம் தெரியல, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார். ஓகே, 2 நாள் ஆச்சு, பாட்டு வெளியே வந்துச்சு, ஸ்மாஷ். ஸோ எல்லா சைட்லேயும் வந்து ஆசை கூட போயிட்டே இருந்துச்சு. அப்படியே அமுக்குங்கடா இவனை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து அமுக்கணும். அமுக்கி திரும்பி பார்த்தா பின்னாடி 8 பேர் லைன்ல நிக்கிறாங்க. இந்த டைரக்டர், அந்த டைரக்டர், அந்த ஹீரோ, இந்த ஹீரோன்னு ஓவர் நைட் லைக் எல்லாரும் they want to work with சாய் அபியங்கர். அண்ட் கான்ஃபிடென்ட்டா சொல்லலாம், the next big thing. Yeah.